அம்மா எனக்கு ஒரு முட்டை தோசை. இதோ வரேன்டா. இந்தாப்பா நல்லா சாப்பிடு. மா எனக்கு ஒரு முட்டை தோசைமா. உனக்கு எதுக்குடி முட்டை தோசை? ஏற்கனவே சாப்பிட்டு குண்டாத்தானே இருக்கிற. அவன் ஆம்பளை பையன் சாப்பிடுறான். இன்னும் சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கா? மா எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குமா, ஹெல்த்தியா சாப்பிடணும்ல. சாப்பிடலன்னா டயர்ட் ஆயிடுவேம்மா. போதும் போதும், கொடுத்ததை சாப்பிட்றி. நேரத்துக்கு தூங்காம இருந்தா இப்படிதான் டயர்ட் ஆகும். மா சூப்பரா இருக்குமா முட்டை தோசை. இன்னொன்னு வேணுமா? இங்க கொடு, இங்க கொடு, இங்க பாஸ் கொடு, பாஸ் கொடு. ஏய் 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 மைனி என்ன ஆச்சு உங்களுக்கு? தூக்கி விடுங்கடி. கொஞ்சம் வழி விடுங்கம்மா, சார் வழி விடுங்க. கொஞ்சம் வழி நில்லுமா. சந்தியா, சந்தியா இல்லை என்னாச்சு? கண்ணை முடிச்சு பாருமா. பாப்பா தண்ணி எடுத்துருவாமா. ஓகே சார். சந்தியா, சந்தியா கண்ணை முடிச்சு பாருமா. என்ன பாரு, இங்க பாரு. இந்தா பாப்பா கொஞ்சம் தண்ணி குடி, தண்ணி குடி. காலையில் சாப்பிட்டியாம்மா? சந்தியா என்ன பாரு, காலைல சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுகிற? இந்த பொம்பளை பிள்ளைகளே இப்படிதான் உடம்ப குறைக்கிறேன்ற பேர்ல சரியா சாப்பிட்றதே இல்லை. இந்த பெத்தவங்களும் சரியா கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் ஓடி ஆடி விளையாட முடியும். சரிங்களா? இனிமே நல்லா சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நம்ம விளையாட்டில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஓகே சார். மா இப்பயாச்சும் முட்டை கொடுமா. ஏய் எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருப்பியடி. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் தெரியுமா? கடைசியா பிடி சார் ரெஸ்கியூ பண்ணி திட்டினாரு என்னைய. இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்தாரு. நீ எங்கம்மா சாப்பாடு தர எனக்கு? நானா போய் விழுந்த சும்மா ஏதோ நான் அழகா மெயின்டைன் பண்ற மாதிரியோ ஸ்லிம்மா இருக்க ட்ரை பண்ற மாதிரியோ சரியா சாப்பிடாத மாதிரியோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்ப என்ன கேட்டாலும் நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாப்பாடே தரமாட்டேன். ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ நல்ல ஃபுட்டே தரமாட்டேன்றமா. ஏமா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு பார்த்துட்டே இருக்க? ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைத்தோங்குவாம். ஊனு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாட்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்கடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ?